சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலை பகுதியில் நவீன வசதிகளுடன் கூடிய மீன் அங்காடி திறக்கப்பட்டுள்ளது. அதன் சிறப்பம்சங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் இருபுறமும் மீனவர்கள் கடை அமைத்து மீன் வியாபாரம் செய்து வந்ததால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அந்த கடைகளை அகற்ற உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதால் மீனவர்கள் வியாபாரிகள் போராட்டத்தில் இறங்கினர். இதற்கு தீர்வு காணும் வகையில் பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் நொச்சிக்குப்பம் மீனவர்கள் குடியிருப்புக்கு நடுவில் 14,93,00,000 ரூபாய் மதிப்பில் மீன் அங்காடி அமைக்கப்பட்டுள்ளது. இதனை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். மற்ற மீன் அங்காடிகள் போன்று இங்கே எந்த துர்நாற்றமும் இல்லாத வகையிலும் தண்ணீர் தேங்காத வகையிலும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பேசிக்காக இங்கே எப்பயுமே ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஒரு ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வால்யூமே நாங்கள் பண்ணோம். இந்த அளவுக்கு ஹைட் வச்சதுனால கடல் எதிர்க்க இருக்கிறதுனால நல்ல ஒரு சீ ப்ரீஸ் வரும்போது எந்த ஒரு துர்நாற்றமும் இருக்காது அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இங்கே எங்கேயுமே தண்ணி ஒரு இடத்துல நிற்காது. எல்லாமே ஒரு அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின் சிஸ்டமில் எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்கு போயிடும். காற்றோட்டமான சூழலில் 366 கடைகள் மீன் அங்காடியில் அமைக்கப்பட்டுள்ளன. மீன்களை வெட்டுவதற்கு தனியாக 2 இடங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. கொட்டும் மழையிலும் கொளுத்தும் வெயிலிலும் வியாபாரம் செய்த தங்கள் நிலை இப்போது மாறியுள்ளதாக மீன் வியாபாரிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். நல்லா தண்ணி வசதி கொடுத்துக்கிறாங்க, லைட் வசதி கொடுத்துக்கிறாங்க, காத்து ஏற்க காத்து நல்லா மீன் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல வாழ்வாதாரத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் வியாபாரம் பண்றதுக்கு நல்ல வழி தேடி நல்லாவா கொடுத்துக்கிறாங்க. அருமையா பஸ்டா கொடுத்துக்கிறாங்க. ஆனா தெருவில் இருந்தப்போ மழை பெய்யும் போது வியாபாரம் பண்ண முடியாது. இங்க பண்ணலாம், வசதி இருக்குங்க, அதை பத்திலாம் குறை கிடையாது. வியாபாரிகளுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் சகல வசதிகளும் மீன் சந்தையில் உள்ளன. 60 இருசக்கர வாகனங்கள், 110 4 சக்கர வாகனங்களை நிறுத்த முடியும். குடிநீர், கழிப்பறை போன்ற அத்தியாவசிய வசதிகளுடன் கழிவுநீரை சுத்திகரிக்கும் வகையில் 40,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமும் அமைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் யாசக கேட்டிருந்தோம். அதனால் இப்போ மீன் தொழில் பண்ணாலும் எங்களுக்கு சுயதொழில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு எங்களுக்கு கடை ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம், அதுக்கு ரொம்ப நன்றி. பட்டினப்பாக்கம் அதிநவீன மீன் அங்காடியில் திருநங்கைகளுக்கு 3 கடைகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. யார் யாருக்கு கடைகள் ஒதுக்கப்படும் என்ற பட்டியல் உயர்நீதிமன்றத்தில் ஏற்கனவே அளிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் கடைகள் ஒதுக்கப்பட உள்ளன. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் லிபிகா.